ப்ளஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்ரீராம் பிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு கேட்டிருந்தாரு. நம்ம அந்த காரணத்தினால இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இவன் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார் தான் இருக்குது. அப்போ இன்னும் வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மூமெண்டம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. டவுன் ட்ரெண்டுன்னு இல்லை, நியூட்ரல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இது கரெக்ஷன் எடுத்துக்கிறதா இல்லாட்டி நியூட்ரல் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிறதாங்கிறத நம்ம வந்து சப்சிக்வெண்ட் மூமெண்ட்டில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னாக்க 1872, டியூரபிலிட்டி ஸ்கோர் 65 இருக்கிறதுனால ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 51.8 இருக்குது. அது க்ரீனில் இருக்கிறதுனால அஃபோர்டபுள் வேல்யூஷனில் தான் இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் 54 இருக்கிறதுனால இது இப்போ நியூட்ரல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இதே இது ஆரஞ்சிலேருந்து ரெட்டுக்கு மாறிச்சுன்னா டவுன் ட்ரெண்டாக போகுது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் வந்து 2421 இருக்குது. அவங்க என்ன வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்மளுடைய அனாலிசிஸில் என்ன வருதுங்கிறதையும் நம்ம சேர்த்து ரெஃபர் பண்ணி நம்ம பார்க்குறது நல்லது. பிஇ ஜோன், ட்ரெண்ட் லைனோட பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்குது. அது கரெக்ஷன் ஆக போதா இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ, இது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 23.9 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 2.4 இருக்குது. இப்போ இது வந்து ஹை சால்வன்சி பொசிஷனை தான் இந்த கம்பெனியோடதில் ஹை சால்வன்சி பொசிஷன் ரேஷியோவை தான் இது காட்டுது. அப்போ இது வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். ஆர்ஓசி 26.36ஆகவும் ஆர்ஓஇ 23ஆகவும் இருக்குது. ரெண்டுமே 20க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி எபிலிட்டி டு ப்ராஃபிட் வந்து மேக்கிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்தில் ரிட்டர்னும் நல்லா எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.2 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து வித்தின் த ரேஞ்ச், தியரிட்டிக்கல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இது அக்செப்டபிள் ரேஷியோ தான். பிஇ 18.7 இருக்குது. இது 15 கடந்துட்டான். அப்போ 25க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய கருதுகிறோம். அப்போ இப்போ வந்து இதை 19ன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 6 மடங்கு இதிலேருந்து நம்ம இது இபிஎஸ்லேருந்து ஒரு 6 அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இபிஎஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடியதை நம்ம வச்சுக்கணும். ஆனுவலைஸ்டாக போட்டு ரேஞ்சை தான் வச்சுக்க முடியும். ப்ரைஸ் டு புக் 4.1 வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த சைடு 6க்கு போட்டால் கூட ப்ரைஸ் டு புக் வந்து நம்ம 5 தான் நம்ம மேக்ஸிமம் வைப்போம். அப்போ இன்னும் ஒரு மடங்கு 4 ரவுண்டப் பண்ணிக்குவோம். இன்னும் ஒரு மடங்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அந்த க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. பட் சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் அவங்க வந்து ரிசல்ட்டு, இபிஎஸோட ரிசல்ட்டு இது எதுவும் குறையாமல் ஒரு மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றி கொண்டு போனாங்கன்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 1 இயர் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் வந்து 117 இருக்குது. இவங்க வந்து 3.6 வந்து சர்ப்ரைஸை வந்து பாசிட்டிவ் சர்ப்ரைஸை எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 2 அனாலிசிஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேருமே ஸ்ட்ராங் பை சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. அப்போ எங்கே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொஞ்சம் செலவு கூட போயிருக்கு. அப்போ புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. பட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் பணத்தை கொஞ்சம் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. கடன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் கம்மியாக தான் இருக்கும். ஆனுவல் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஆனுவல் ரெவென்யூஸாக இருக்கட்டும், இயர் ஆன் இயர் வந்து கூட தான் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நமக்கு நல்லா இருக்குது. இப்போ இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க 100 இருக்கா இந்த குவார்ட்டரில். அப்போ இன்னும் வந்து நமக்கு ஒரு 18 வந்துருச்சு, 1800. அப்போ 25 அப்படின்னு சொன்னால் 2500 வரைக்கும் நம்ம இதை ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். 2500 வரைக்கும் இதோட ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா 25ங்கும்போது கடந்து போகிறான்னாக்க அதுதான் நம்ம இதோடைய அர்த்தம். நம்ம அந்த 2300 2400 வரும்போது உஷாராகிக்கணும். ஏன்னா இபிஎஸ் இது வந்து இதில் இருக்கிறது எது நமக்கு வந்து ஆனுவல் ரிசல்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கொஞ்சம் கூட போயிட்டு அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு அப்புறம் கீழே இறங்குறான்னா அதோட கீழே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க.
இவனோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவன் வந்து என்னது புல்லிஷ் ட்ரெண்ட்லேருந்து பெரிஷ் ட்ரெண்டுக்கு மாறிட்டு இருக்கிறான். திருப்பி நியூட்ரலுக்கு போறானா இல்லையான்னு தெரியல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஏற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 0.3 ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, 0.02 குறைச்சி வச்சிருக்கிறாங்க டிஐஎஸ். ஸோ இப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துருவோம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கூட கொடுத்துருக்குறாங்க. குவார்ட்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயரும் கூட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி குவார்ட்டர் டு குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட்டும் கூட கொடுத்துருக்குறாங்க. இயர் ஆன் இயர் ரெவென்யூவும் கூட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் இபிஎஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு எதற்காவது பேட்டர்ன் ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதம் கொஞ்சம் கூட எடுத்திருக்கிறா 2022. அதே சிஸ்டம் இங்கே ஒர்க் ஆகிருக்கானாக்கா அப்படி ஒர்க் ஆகலை. அதனால நம்ம வந்து பேட்டர்னைஸ் பண்ண முடியல. இப்ப இவன் வந்து என்ன ஆமா. அதனால பேட்டர்னைஸ் பண்ண முடியல. 41லேருந்து இப்ப இந்த தடவ பூரா அப்படியே ஃப்ளாட்டா போய்க்கிட்டு இருக்கிறான். அதனால பேட்டர்னைஸ் பண்ண முடியல. இவன் ஃப்ளாட்டா போகும்போது நம்ம யோசிக்கணும். திடீர்னு அவன் பாட்டுக்கு கீழ இறங்கி விட்டான்னாக்கா, கீழ இறக்க ஆரம்பிச்சுரும். மேலே ஏறிருச்சுன்னா, மேலே இறங்க ஆரம்பிச்சுரும். நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கணும். நம்ம மார்க் பண்ணிக்குவோம். புக் வேல்யூ 458 இருக்கு. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய எக்ஸல் ஷீட்ல போட்டிருக்கிறோம். நான் லோ வேல்யூ எடுத்திருக்கிறது 1200. ஃபேர் பிரைஸ் நமக்கு காட்டுறது 1017. இப்போ ஆனுவல் எஸ்டிமேஷன் 117 இருக்கு. அது வந்து அவங்க சர்ப்ரைஸ் 3% எது எக்ஸ்ட்ராவா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்க 120 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாத்தையுமே போட்டோம். இப்போ இந்த குவார்ட்டர்ல இவன் வந்து எவ்வளவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1729. ஆனால் இவன் வந்து இந்த 4 குவார்ட்டருக்குமான எஸ்டிமேஷனை வந்து 2217, அப்புறம் வந்து ஆனுவல் எஸ்டிமேஷனுங்கிறது அங்கே 2298. இப்போ இதில் இவன் வந்து எவ்வளவு அடைஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவன் வந்து ஹை 2200 அடைஞ்சிட்டான். இப்போ இந்த 2200ங்கிறது நமக்கு இந்த டிடிஎம் எஸ்டிமேஷனில் இருக்குது. 2200, 2230 இந்த டிடிஎம் எஸ்டிமேஷனில் இவன் வந்து அடைஞ்சிட்டான். அப்போ இவன் வந்து இப்போ வந்து அப் ட்ரெண்டு ப்ரைஸ் மினிமத்தில் போயிருக்கிறான். இப்போ இவனுக்கான ஸ்கோப் என்ன இருக்குன்னாக்க 2217, 2298, 2312 இந்த ஸ்கோப் இவனுக்கு இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து இவனுக்கு ஸ்கோப் இருக்குது. இந்த சைடே ஃப்ளாட்டாகவே போகிறான்னாக்க 2107 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அதே சமயத்தில் டவுன் சைடு ஸ்கோப் அப்படின்னு சொன்னாக்க 1729லேருந்து 1615 வரைக்கும் இருக்குது. 1615 உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்டு ப்ரைஸு மேக்ஸிமம் இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ளே ஓடியாந்துரும். அப்புறம் இந்த க்ரீன் கலரை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த ரெட் கலரை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம்னா, இப்போ வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த அப் ட்ரெண்டு மினிமம் மேக்ஸிமத்தை மாத்திரம் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய இதுக்குள்ளே வந்திருக்கிறது 2312 வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. அவங்க அனாலிசிஸ்ட் வந்து 2400 சொச்சம் கொடுத்துருக்குறான். நம்ம வந்து ரொம்ப லேமேன் கால்குலேஷனாக வந்து புக் வேல்யூவை 5னுக்குன்னு நம்ம போடுறோம். இது இபிஎஸ்ஸை வந்து 25க்குன்னு போடுறோம்னா 2500 வருது. ஸோ இப்போ 2300லேருந்து 2500க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூவேஷனை இது பண்ண மேட்ச் பண்ண போகுது. இப்போ இவங்க வந்து ஆவரேஜ் எடுத்து கூட போட்டிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம், ஆவரேஜுக்கு 2300, 2500 டிவைடட் பை 2 போட்டுற வேண்டியதாக 2400 வரும். 2300 + 2500 டிவைடட் பை 2 போட்டோம்னா 2400 வரும். இவங்க வந்து ரொம்ப சேஃபாக வந்து இவங்க 2400 இந்த இடத்துல இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படியும் கூட ஆவரேஜ் ஒன்றும் புரிபடலைனாக்கா ஆவரேஜ் எடுத்து உள்ளே கொடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்கோர்ஸை மாத்திரம் நம்ம எடுத்து உள்ள தூக்கி போட்டிருக்கிறோம். இப்போ 2312 வரைக்கும் தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கால்குலேஷன்ஸில் வந்து மேத்தமேட்டிக் ப்ரொஜெக்ஷன் வந்து இதுக்குள்ளே தான் நம்ம காட்டுது. இது சம்டைம்ஸ் வந்து இந்த லோ வேல்யூ எடுக்கிறதுல வந்து ஒரு 50-100 ரூபா வித்தியாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50-100 ரூபா வந்து மேலேயும் வித்தியாசம் கிடைக்கலாம். ஆனால் நம்ம எடுத்திருக்கக்கூடியது நம்ம ஒரு ஃபேராக தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த ஃபேராக எடுத்துகிட்டு தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். 1200 லோ வேல்யூ 1200. நம்ம வந்து லோ வேல்யூ 1200 எடுத்திருக்கிறோம். ஃபேராக தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால 2300 வரும்போது உஷார் ஆகிக்கணும். அதுக்கு மேலே போகிறான்னா 2400, 2500. நம்ம இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 2400, 2500 அந்த ரேஞ்சை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இதை தொடுறானான்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2107 வந்து அவன் தொட்டுட்டான்.
2030ங்கிற இடம் 2107ங்கிறத இந்த எஸ்டிமேஷனை அவன் தொட்டுட்டான். இந்த தொட்டுட்டான் அப்படிங்கும்போது இன்னும் கேப் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னாக்க 2217, 2298, 2312 இந்த ரேஞ்சு தான் கேப் இருக்குது. அப்போ இவன் இந்த ரேஞ்சுக்கு இங்கே கரெக்ஷன் எடுக்கணும். அப்படி கரெக்ஷன் எடுக்கணும்னா 1615 லோ வரப்போகிறானா, இல்லாட்டி 1708 இந்த 4 ஃபிகரில் ஏதோ ஒரு 4 வேல்யூவில் சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே இதை உடச்சிட்டான்னா டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகும். அப்போதைக்கு நம்ம பார்த்து ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வரைக்கும் இது அப் ட்ரெண்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிருக்குன்னு நம்மளால் கருத முடியாது. இது ஒரு கரெக்ஷனாக தான் நம்ம கருத முடியும். அப் ட்ரெண்ட் போச்சுனாக்க நம்ம இந்த வேல்யூஸ்லலாம் தயாராக இருந்து வந்து உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.